வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு 3 ஸ்டெப்பில் வந்து பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு எம்ஓ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷனில் இருக்கும் ஸ்டோரில். ஸோ அங்கேருந்து பிக் பண்ணுற மாதிரியான கான்செப்ட். தென் அங்கேருந்து பிக் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு வரும். தென் ப்ரொடக்ஷனில் முடித்த உடனே ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆனதுக்கப்புறம் அது இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் ஆகும். 3 ஸ்டெப் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஓட வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டெப்ஸ் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வேரோஸ் ரூட்ஸ் அதை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரோஸ்க்கான ரூட்ஸ் எல்லாம் இங்கே தான் நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப், அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்பு. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் 1 ஸ்டெப் அண்ட் 2 ஸ்டெப்பு. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற 3 ஸ்டெப்ஸ். இங்கேயே உங்களுக்கு தெரியும் பிக் த காம்போனன்ட். அதாவது ஒரு எம்ஓ கிரியேட் ஆகணும், பிக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஒன்று கிரியேட் ஆகுது, பிக் த காம்போனன்ட். தென் மேனுஃபேக்சர் ஐ மீன் ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் அங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டோருக்கு மூவ் ஆகிற ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து 3 ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகி ஸ்டோருக்கு எவ்வளோ மூவ் ஆகிடுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது 3 ஸ்டெப்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு இல்லை. இதில் நம்ம மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் அந்த மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை மைக்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை சேவ் பண்ணிக்கிறேன். தென் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் மாடியூல் போய்க்கலாம். ஸோ அதில் பில் ஆஃப் மெட்டீரியலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டூல் இதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். மேனுஃபேக்சரிங் ஆர்டர் நியூவாக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டீல் ஸ்டூலு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராடக்டோட ஆன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 14 குவான்டிட்டி இருக்குது. ஓகே. ஸோ எம்ஓ வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ அங்கே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேரோஸ் பிக் த ப்ராடக்ட். மெட்டீரியல் வந்து பிக் பண்ணுறதுக்கான இது சோர்ஸ் லொக்கேஷன் ஸ்டாக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், செக் அவைலபிலிட்டி பார்க்குறேன். தென் வந்து ப்ராடக்ட் வந்து கன்சியூமருக்கு கொடுக்கலாம். கொடுத்து நான் வந்து வேலிடேட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வேலிடேட் பண்ண உடனே மேனுஃபேக்சரிங் போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்போனன்ட் வந்து அவைலபிள் வந்து காமிச்சிருச்சு. ஏன்னா கன்சியூம் ஆகிடுக்கு இல்லையா, 1 அண்ட் 4 வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து பிளான் கொடுத்துக்கிறேன். பிளான் கொடுத்து ஒர்க் சென்டரில் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் வந்து இப்போ இதை டன் பண்ணிக்கிறேன். ஸோ டன் பண்ணி ப்ரொடியூஸ் ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொடியூஸ் ஆல் கொடுத்தோம் ட்ரான்ஸ்ஃபர் டூன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாக் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிடுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ரெடி ஆகிடுச்சு. அதாவது செமி எஃப்ஜி ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக ரெடியான உடனே நம்ம வந்து வேரோ ஸ்டாக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இப்போ வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சோர்ஸ் லொக்கேஷன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் ஆகி இருக்கிற ஒரு லொக்கேஷன்ல இருந்து வேரோ ஸ்டாக்குக்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்டை மூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான இதுதான் இது. இப்போ வந்து நான் இங்கே வந்து நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வேலிடேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 14லேருந்து இப்போ 15ஆக மாறி இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எமோ கிரியேட் ஆனதும் ரா மெட்டீரியல் பிக் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. தென் வந்து அது நம்ம பிக் பண்ணி மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்ததுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணி எஃப்ஜி ஃபினிஷ்டு ஆனதுக்கப்புறம் தென் அந்த ஃபினிஷ்டு குட்ஸை ஸ்டாக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஸ்டோருக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ நாளை பின்ன ஃபியூச்சரில்
நம்ம ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ கொடுத்தோம், தென் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து நமக்கு கன்வெர்ட் ஆனது எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கில் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதை யூஸ் பண்ணும்போது இன்னவே நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹை லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.